வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்மீன் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சக்கி பழனியை பற்றி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தாள். கருத்தம்மாவுக்கோ மூச்சு திணற ஆரம்பித்து விட்டது. வாயை திறந்து ஓவென்று கத்த வேண்டும் போல் இருந்தது. 2 துண்டாக மனம் விண்டு விடும்படி கத்தினாள் அவள். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டிருமா. பல்லை நரவென்று கடித்தவாறே அவள் தனக்குத்தானே ஏதோ முணுமுணுத்து கொண்டாள். சக்கிக்கு ஒன்றுமே புரியவில்லை. சக்கி சொன்னாள், கல்யாணத்துக்கு முன்ன கடனை கொடுத்துவிடணும்னு கண்டிப்பா சொல்லி போடுறேன். கருத்தம்மாவுக்கு மூர்க்கத்தனமான கோபம் பீரிட்டு கிளம்பியது. கோபமும் வெறுப்புணர்ச்சியும் கலந்த குரலில் அவள் கத்தினாள், பூ, கடனை அடைச்சுட சொல்ல போறேன். அப்படின்னா இத்தினி நாளும் என்ன செஞ்சிட்டு இருந்தியாம்? இப்போ நான் விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு கண்டிப்பா சொல்லுவேன். கருத்தம்மா நிராசை தொனிக்க சொன்னாள், ஒண்ணு நடக்க போறதில்ல. கல்யாணம் அது பாட்டுக்கு நடந்து முடிஞ்சிடும். பார்த்துட்டே இரு, அப்படித்தான் நடக்க போகுது. சக்கி திடமான குரலில் சொன்னாள், அப்படி இல்லை, நீ வேணும்னா பாரு. குழப்பமான எண்ணங்களுக்கு ஆட்பட்டு பரிதவித்து கொண்டிருந்தாள் கருத்தம்மா. அதே சமயம் அவள் மனதில் மற்றொரு தீர்மானம் உருவெடுத்தது. அந்த பணத்தை கொடுக்கலன்னா நான் விட்டுட போறதில்லை. இந்த பாரு, கொடுக்கலன்னா என் உசிரியே அழிச்சுக்கிடுவேன். ஆமா. பதறிப்போனாள் சக்கி. இந்த பாரு, கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்தபடி ஒளறிக்கிட்டு இருக்காத. கருத்தம்மா விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். என்னம்மா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அவர் அடியோடு நாசமா போய்கிட்டு இருக்காரு. கையில காசு இல்லைன்னா வேற வழி இல்லைன்னு விட்டுடலாம். கொடுக்கணும் என்கிற எண்ணமே இல்லையே, அதுதான். சக்கியையும் பழித்து கொண்டு பேசிக்கொண்டே போனாள் கருத்தம்மா. உனக்கும் தான் கொடுக்கணும் என்கிற எண்ணமே கிடையாது, அந்த எண்ணமே கிடையாது என்று பல முறை சத்தியம் பண்ணி சொன்னாள். இனிமே அப்பா முகத்துக்கு நேர இந்த விஷயத்தை சொல்லி போடுற என்றாள் கருத்தம்மா. ஐயோ, அப்படி சொல்லி போடாத என்று சக்கி கத்தினாள். அப்புறம் நான் என்னதான் செய்யணும்னு சொல்லுத நீ? சில வினாடிகளுக்கு பின் அவளே தொடர்ந்து சொன்னாள். கல்யாணம் முடிஞ்சு போற வழியில திடீர்னு அவர் வந்து வழிமறிச்சு நிக்க வச்சுட்டு காசை எண்ணி கீழே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னா என்னம்மா செய்வேன்னா? அந்த நிமிஷம் வரையிலும் சக்கி அப்படி எண்ணி பார்க்கவில்லை. மனதை கிலியில் ஆழ்த்திவிடும் பயங்கரமான சித்திரம் ஒன்றை வரைந்து கண் முன்பு நிறுத்திவிட்டாள் கருத்தம்மா. அவன் எதுக்கு உங்ககிட்ட கேட்க போறா? நான் கேட்டதுனால தானே அவர் கடன் கொடுத்திருக்காரு. அது என்னமோ நீ விளையாட்ட கேட்டது தானே அப்படின்னு யார் சொன்னா? அவள் எழுப்பிய சித்திரம் சக்கையின் மனதை விட்டு அகலவில்லை. ஃபரி குட்டி அவநம்பிக்கை மேலிட்டு சோர்ந்து போய்விட்டான். மனம் முறிந்து போய்விட்டது அவனுக்கு. கருத்தம்மா சொன்னது போலவே நடைமுறையில் செய்து காட்டினாலும் காட்டி விடுவான். தாங்க முடியாத வெறுப்புணர்ச்சியில் வெறித்தனமாக அவன் நடந்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. படு பயங்கரமான நிலைமை அது. கருத்தம்மா சொன்னாள், நான் அப்பா கிட்ட வாய் விட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட போறேன். பார்த்துக்கிட்டே இரு, இன்னைக்கே சொல்லி போடுறேன். சொன்னா என்னத்தை செய்து போடுவாராம்? வேண்டாம் கருத்தம்மா, வேண்டாம். இல்ல, சொல்லத்தான் போறேன். எப்படியும் கல்யாணத்துக்கு முன் கடனை அடைத்து விடுவதாக சக்கி மீண்டும் வாக்குறுதி அளித்தாள். அன்று சக்கி செம்பன் குஞ்சுவிடம் ஒரு சந்தோஷ சமாச்சாரத்தை தெரிவித்தாள். கல்யாணத்துக்கு எதிராக கருத்தம்மா எதுவும் சொல்லவில்லை என்பதே அந்த செய்தி. இப்படி இதை சொல்லிவிட்டு ஆனால் என்று எடுத்தாள் சக்கி. அர்த்த புஷ்டி நிறைந்த இழப்பு. அந்த விஷயத்தை பட்டவர்த்தனமாக சொல்லிவிட முடியுமா சக்கியால்? ஃபரி குட்டியின் பணத்தை எப்படியும் திரும்ப கொடுத்து விட வேண்டும். அதற்கு முடிந்த வரையில் முயன்று பார்க்க வேண்டும் என்று மனதில் தீர்மானம் செய்து கொண்டாள் சக்கி. ஆனால் தனது கணவனை தூண்டி காரிய சித்தி பெறுவது எப்படி என்பது அவளுக்கு புலப்படவில்லை. மார்க்கெட்டில் மீனின் விலை சரிந்து விட்டது. கடற்கரையில் செம்பன் குஞ்சமும் பிறரும் கவலையில் ஆழ்ந்தனர்.
ஆனால் சில நாட்களில் நிலைமை மாறிவிட்டது. கொச்சியிலும் ஆலப்புழையிலும் ஏற்றுமதி வியாபாரம் நடந்தது. ரங்கூனில் விலை விழுந்துவிட்டது என்றும் பேசிக்கொண்டனர். சரி பாதி விலைதான் கிடைக்கிறது என்று சேட்டுக்கள் குறைபட்டு கொண்டிருந்தனர். அதோடு கப்பல் வேறு மூழ்கிவிட்டதாம். ஆக மொத்த தொகையில் பாதிக்குத்தான் எல்லோருக்கும் கணக்கு முடித்து கொடுத்தனர். ஃபரீக்குட்டி ரூபாய் 1000 இழந்து விட்டான். கருத்தம்மாதான் எப்படி மாறிப்போய்விட்டாள். வரவிருந்த புதிய சூழ்நிலைகளுக்கு அனுசரணையாக அவள் தன்னையே தயார் செய்து கொண்டாளோ என்னவோ. உடலும் உள்ளமும் வளர்ந்து விட்டன. தெம்பும் தைரியமும் ஏற்படலாயின. ஃபரீக்குட்டியை சந்தித்து பேச வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு. ஒரு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தாள். அவனிடம் எவ்வளவோ வாய்விட்டு சொல்ல எண்ணினாள். விஷயங்களும் மனதை அழுத்தி கொண்டிருந்தன. ஒரு நாள் அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்டனர். வேலையை ஒட்டி கருத்தம்மாவும் மறுபக்கம் ஃபரீக்குட்டியும் நின்று கொண்டிருந்தனர். அவள்தான் பேச்சை துவக்கினாள். காரிய காரணமின்றி சிரிப்பை தூண்டும் பேச்சு அல்ல. அவள் கேட்டாள், வியாபாரம் ஒரே நஷ்டமா போயிடுச்சா? பேச்சு இப்படி ஆரம்பமாகும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். அவள் தொடர்ந்து பேசினாள். எப்படியும் கடனை திருப்பி தந்துடுவோம். நீ எங்கிட்ட இருந்து கடன் ஒன்னும் வாங்கலையே என்றான் ஃபரீக்குட்டி. இருந்தாலும் திரும்ப தர வேண்டிய பொறுப்பு எனக்குத்தான். ஏன்? அப்படித்தான், கடனை தீர்த்து புட்டுத்தான். பேச்சு பூர்த்தியாகாமல் தடைப்பட்டு நின்றது. அவளுக்கு தொண்டை அடைத்து கொண்டு விட்டது. அவளுடைய முகம் சோர்ந்து தொங்கிவிட்டது. கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிந்தது. அரை குறையாக அவள் சொல்லியதை ஃபரீக்குட்டி பூர்த்தி செய்தான். கடனை தந்து புட்டுத்தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும், அப்படித்தானே? கருத்தம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாய் கீழே சிந்தியது. ஃபரீக்குட்டி அழவில்லை. அவன் கேட்டான், இதோட தொடர்பு அருந்து போயிடணும், அப்படித்தானே? சரம் போல் அவள் மனதை பிளந்தது அந்த கேள்வி. அவன் மட்டும் என்ன உணர்ச்சியற்ற மரக்கட்டை போலவா அந்த கேள்வியை கேட்டான்? அவளை குறை கூற ஒன்றுமில்லை. அவள் பொறுப்பில் எதுவும் நடைபெறவும் இல்லை. அவள் என்ன பதில் சொல்கிறாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவள் சொன்னாள், நீ எப்படியும் வியாபாரம் பண்ணி முன்னுக்கு வரணும். இப்போது ஃபரீக்குட்டியும் வெறும் காதல் பைத்தியம் அல்ல. அவன் சிரித்தான். ஒளி இழந்த வெறுமை உணர்ச்சியை காட்டும் சிரிப்பு. நான் வியாபாரம் பண்ணி முன்னுக்கு வரவா? அந்த கேள்விக்கு என்ன பொருள் என்பது கருத்தம்மாவுக்கு தெரியும். நானாவது முன்னேறுவதாவது என்றுதானே பொருள். அதற்கு கருத்தம்மாவால் அங்கு நின்று கொண்டிருக்க முடியவில்லை. அவள் அங்கிருந்து அகன்றாள். சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் ஃபரீக்குட்டி. அன்று செம்பன் குஞ்சு சக்கியிடம் மிக முக்கியமான ஒரு செய்தியை தெரிவித்தான். அன்று அவனுக்கு ஒரே உற்சாகம். ரகசியமாக அவன் சொன்னான், பழனி சீதனம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிப்புட்டான். சக்கியால் இதை நம்ப முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? சீதனமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிடுறானாம். சக்கி சிறிது நேரம் செம்பன் குஞ்சுவை கூர்மையாய் பார்த்தபடி நின்றாள். தான் சொல்வதை அவள் நம்பவில்லை என்று எண்ணிக்கொண்டு மறுபடியும் சத்தியம் பண்ணி சொன்னான் செம்பன் குஞ்சு. கடலம்மா, சத்தியமா சொல்ற, அவனேதான் இத சொன்னான். அவன் வேண்டாம்னு சொல்லிப்புட்டானா, கொடுக்காமலே இருந்து புடுறதா என்று கேட்டாள் சக்கி. ஒருவன் தானாகவே பணம் வேண்டாம் என்று சொல்லும்போது அவன் கையில் அதை திணிக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? சக்கியின் பேச்சு புரியாமல் பேராச்சரியத்தில் ஆழ்ந்து போய் நின்றான் செம்பன் குஞ்சு. சக்கி கோபக்குரலில் கேட்டாள், அவன் ஒன்னும் தெரியாத பையன், அவன்கிட்ட எதையோ சொல்லி ஒப்புக்க வச்சுப்புட்டை போல் இருக்குது. சட்டென்று அதை மறுத்து பேசினான் செம்பன் குஞ்சு. ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லல. நான் ஒண்ணு கேக்குறேன், மனுஷனுக்கு எதுக்கு இந்த காசும் பணமும்? என்கிட்ட ஏது பணம்? சீதனம் நம்ம பொண்ணுக்காக நாம கொடுக்கறது தானே. அதுதான் அவன் வேண்டாமுங்கிறானே. பின்ன யாருக்காக பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கியா? காராசாரமாய் பேசிக்கொண்டே இருந்தாள் சக்கி. கிழடு தட்டி போன பின்பும் தன்னை ஒரு இளைஞனாக பாவித்து கொண்டு இன்பத்துக்கு விழையலாம். மெத்தையில் புரண்டு சுகம் பெறவும் ஆசைப்படலாம். வேண்டுமானால் இன்னும் ஒருத்தியையும் இழுத்து வைத்து கொள்ளலாம். அதோடு எல்லாம் முடிந்து விட்டதா?
மனித பிறவி எடுத்தவன் அதற்கு மேலாக செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எத்தனை இருக்கின்றன? செம்பன் குஞ்சுவின் அதிகாரத்திற்கு பணிந்து விடாமல் சக்கி தொடர்ந்து சொன்னாள். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நானும் உன்னோட பாடுபட்டுத்தான் இதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுடைய கோபத்தை தணிப்பதற்காக பொய் சிரிப்பு சிரித்தவாறு செம்பன் குஞ்சு சொன்னான். அதுக்கு என்ன, இப்ப நாம 2 பேருமா சேர்ந்து சந்தோஷமா இருந்தா போச்சு. எனக்கு மட்டும்தானா மெத்த தைக்கணும் இங்குது, உனக்காகவும் தான். சக்கிக்கு பிரமாதமான கோபம் வந்து விட்டது. அவளுடைய குரலும் வலுத்தது. சண்டை மூண்டு விஷயம் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் எட்டிவிடுமோ என்று கூட பயந்தான் அவன். சண்டை வளர இடம் கொடுக்காமல் மெதுவாக அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டான் செம்பன் குஞ்சு. கருத்தம்மா அங்கு வந்தாள். அம்மா, நீ எனக்கு சீதனம் ஒன்றும் தர வேண்டாம் என்றாள் அவள். இந்த பாரு, சீதனம் ஒன்றும் தராம உன்னை அனுப்பி வச்சா அது எனக்கு அவமானம் இல்லையா? உனக்கு சொந்தம்னு கையில 4 காசு இருக்கணும் பாத்துக்க, கருத்தம்மா சொன்னாள். போற இடத்துல சம்மந்தியும் இல்ல, மாமியாரும் இல்ல, அப்படிப்பட்ட இடத்துக்கு தானே அனுப்பி வைக்க போறீங்க, பின்ன என்னவாம்? சக்கியின் உள்ளத்தை தொட்டன அவ்வார்த்தைகள். யாருமே இல்லாத இடத்தில் அவளை தள்ளுவதாக இடித்து காட்டுகிறாளோ? அதுக்காக ஊர்க்காரங்க இல்லாம போயிட்டாங்களா? ஆமா, ஊர்க்காரங்க. பூ, கருத்தம்மா சொன்னாள். என்னை எங்கேயாவது அனுப்பிச்சிட்டு போங்க, முதலாளித்துக்கு பணத்தை கொடுத்துடுங்க, அது போதும். சட்டென்று உணர்ச்சி மேலிட அவள் சொன்னாள். அவரு கை தாழ்ந்து போயிட்டாரு. அணு அணுவா அவர் அழிச்சுவிட்டு நிம்மதியா காலம் தள்ளிப்பட முடியாது. எனக்கு சந்தோஷமா ஊரை விட்டு போகவும் முடியாது. அப்புறம் என் தலை மறைஞ்சதும் அந்த மனுஷன் உயிரையே விட்டு புடுவாரு. கருத்தம்மா தன் மனதில் இருந்த எண்ணங்களை எல்லாம் கொட்டிவிட்டாள். இனிமேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் சக்கிக்கு எல்லாம் புரிந்து விடவில்லை. அவளுக்கு மட்டும் புரிந்திருந்தால் எத்தனை எத்தனை கேள்விகள் கேட்டு துளைத்திருப்பாள். அல்லது எல்லாம் சக்கிக்கு ஒருவேளை புரிந்திருக்கலாம். ஒரு தாய்க்கு தன் மகளின் இதய காதலை தெரிந்து கொள்வது சுலபமாக கை வரக்கூடியதாகவே இருக்கலாம். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் மௌனம் சாதிக்கிறாளோ என்னவோ. கருத்தம்மா, நான் அந்த கடனை கொடுத்துடுவேன் என்று மீண்டும் ஒரு முறை சக்கி சொன்னாள். அப்பா அந்த பணத்தை கொடுக்க போறதே இல்லம்மா என்றாள் கருத்தம்மா. நான் தான் என்ன செய்யணும்னு சொல்லுத நீ என்று கேட்டாள் சக்கி. செம்பன் குஞ்சு பணம் வைத்திருக்கும் இடத்தில் இருந்து திருடியாவது கொடுக்க வேண்டுமென்று அவள் சொன்னாள். செம்பன் குஞ்சு கண்டுபிடித்து விட்டால் கொலை கூட நடந்துவிடும். அவ்வளவு துணிச்சல் சக்கிக்கு இல்லை. ஒரு நாளும் அவள் அதை செய்ததும் இல்லை. உனக்கு பயமா இருக்குதா என்று கேட்டாள் கருத்தம்மா. உண்மையிலேயே பயம். முன்னொரு முறை திட்டம் போட்டும் கூட செய்ய துணியாததற்கு அதுதான் காரணம். சாகரை பருவ காலத்தில் பணம் செழிப்பாக வந்து கொண்டிருந்தது. அப்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைத்திருந்தால் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. கருத்தம்மா தாய்க்கு உற்சாகமூட்டினாள். சக்கிக்கும் அந்தரங்கத்தில் அந்த எண்ணம் இருந்ததால் அது நல்ல தூண்டுதலாக அமைந்தது. விடி வெள்ளி எழுகையில் செம்பன் குஞ்சு கடலுக்கு சென்று விடுவான். அன்று தாயும் மகளுமாக பெட்டியை திறந்து ஒரு சிறு தொகையை அப்புறப்படுத்தி வைத்து கொண்டனர். அன்று பூராவும் பயந்து செத்து கொண்டிருந்தனர் இருவரும். அன்று அவன் கொண்டு வந்த பணத்தை பெட்டியில் வைத்து பூட்டிய சக்கி வழக்கத்துக்கு மாறாக ஒரு கேள்வியை கேட்டாள். இன்னைக்கு பங்கு எவ்வளவு கிடைச்சது? செம்மீனுனா எல்லா பயலுகளும் வேண்டாமுங்கிறானுகள். அது சரி, இன்னைக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்குறேன். உனக்கு எதுக்கு தெரியணுமாம் அது? அத்துடன் பேச்சு நின்றது. தாயும் மகளுமாக சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை தனியாக எடுத்து வைத்து கொண்டனர். ஒரு நாள் செம்பன் குஞ்சு பணத்தை எண்ணி கணக்கு பார்க்க ஆரம்பித்தான். வயிற்றை கலக்கியது கருத்தம்மாவுக்கும் சக்கிக்கும். பெட்டியை பூட்டிவிட்டு அவன் எழுந்த பிறகுதான் இருவராலும் மூச்சு விட முடிந்தது. நல்ல வேளை கண்டுபிடிக்கப்படவில்லை. அம்மா, இப்ப கையில எவ்வளவு பணம் இருக்குது என்று கேட்டாள் கருத்தம்மா. நாட்கணக்காக எடுத்தும் 70 ரூபாய் வரையிலும் தான் சேர்ந்திருந்தது. கைவசம் இருந்த கருவாடும் 20 ரூபாய் பெறும். தொகை சொற்பமானதாக இருந்தாலும் கூட இருக்கிற பணத்தை ஃபரி குட்டியிடம் கொடுத்து விடுவது என்று இருவரும் முடிவு செய்து கொண்டனர்.
கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. பிரமாதமான ஏற்பாடோ கூட்டமோ எதுவும் இல்லை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர பழனிக்கு யாரும் இல்லை. எனவே கல்யாண பேச்சுக்களில் எதிராக ஓர் அபிப்பிராயம் சொல்லவும் ஒருவரும் இல்லை. அப்போது தான் வேலை பார்த்து வந்த தோணிக்காரனிடத்தில் மட்டும் பழனி விஷயத்தை தெரிவித்தான். பழனியின் துறையை சேர்ந்த அரையனுக்கு காணிக்கை செலுத்த பழனியுடன் செம்பன் குஞ்சு சென்றிருந்தான். செம்பன் குஞ்சு தன்னுடைய துறையை சேர்ந்த அரையனுக்கும் காணிக்கை செலுத்தியாக வேண்டும். பெண்ணை கட்டி கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்ற புகார் ஒரு மட்டிலும் ஓய்ந்தது. செம்பன் குஞ்சு தலை நிமிர்ந்து நின்று கொண்டு சக்கையிடம் கேட்டான். எல்லா விஷயத்தையும் அழகா முடிச்சுப்பட்டம் பாத்தியா? இப்ப என்ன சொல்லுதே? சக்கியும் பதிலுக்கு திருப்பி கேட்டாள். யாரு மாப்பிள்ளையா வருது? வீடு வாசம் இல்லாதவன் தானே? ரொம்ப பேஷ். அடைச்சி போ கழுத, உனக்கு என்னடி தெரியும்? அருமையா உழைக்கிறவன் அவன். என்ன உடம்பு, என்ன பலம்! அவன் மாதிரி ஒருத்தன் இன்னி வரையிலும் இந்த கரையில பிறந்ததும் இல்ல, வளர்ந்ததும் இல்ல. சக்கியும் அதை மறுக்கவில்லை. சிரித்தவாறு அவள் கேட்டாள். இனிமே நீ சந்தோஷமா காலந்தள்ளலாம் இல்லையா? காண குஷியா இருக்க போற. பள்ளி குன்றத்துக்காரன் மாதிரி சுகமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க போற. சக்கி கேட்டாள். இருந்தாலும் அந்த சாயிபு பையனுக்கு பணத்தை கொடுக்க போறதில்ல, அப்படித்தானே? சக்கி ஏதோ அவசியமில்லாத பேச்சை கிளப்புவது போல முகத்தை வைத்து கொண்டான். செம்பன் குஞ்சு, கருத்தம்மா கல்யாணத்தை பத்தி எப்ப பேசினாலும் இந்த எழவு பேச்ச தூக்கி போட்டுருவ என்று அழுத்து கொண்டான் அவன். சக்கிக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் சொன்னதும் உண்மைதான். கருத்தம்மாவின் கல்யாண பேச்சு அடிபடுகிற போதெல்லாம் கூடவே அந்த நினைவும் எழுந்து விடுகிறது. இருந்தாலும் இப்படி கேட்பான் என்று சக்கி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சக்கி வேறொரு வழியில் அவனை திருப்ப முயன்றாள். இனிமே சின்ன குழந்தை மாதிரி நாம சந்தோஷமா இருக்க போறோம். அப்ப கையோடு இதுவும் முடிஞ்சு போயிருட்டுமேன்னு பாக்கறேன். அதற்கும் ஓர் உபாயம் இருக்கிறது. காலா காலத்தில் ஒவ்வொரு பொறுப்பாய் குறைத்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான். சமய சந்தர்ப்பங்கள் சாதகமாக வாய்க்க வேண்டும். அவன் மனைவியை பார்த்து சொன்னான். இந்த பாரு, நமக்கோ ஆண் குழந்தைன்னு சொல்லிக்கிட ஒண்ணும் இல்ல. அவனையே பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டா என்னன்னு கேக்குறேன். மலர்ந்த முகத்துடன் சக்கி பதில் சொன்னாள். இல்லாட்டாலும் அவன்தானே நமக்கு மூத்த மகன். இதென்ன கேள்வி? தான் சொன்னதன் முழு பொருளையும் சக்கி வாங்கிக் கொள்ளவில்லை என்று எண்ணினான் செம்பன் குஞ்சு. மீண்டும் அவன் ஆதியோடந்தமாக ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே வந்தான். பழனிக்கு யாருமே இல்லை. ஆகவே கல்யாணம் ஆன பிறகு அவனை பிள்ளை மாதிரி வீட்டோடு வைத்து கொண்டால் என்ன என்பதுதான் அவன் கேள்வி. இப்போது கைவசம் 2 தோணிகள் சேர்ந்து விட்டன. அதோடு பழனியும் தன் கைக்குள்ளேயே இருப்பதும் நல்லதுதான். செம்பன் கொஞ்சம் இவற்றையெல்லாம் விரிவாக சொன்னான். சொல்லி முடித்ததும் சக்கி என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்பதை அறிந்து கொள்ள அவள் முகத்தை பார்த்தான். சக்கியும் தீர யோசித்து பார்த்தாள். அவளுக்கும் அது நல்ல யோசனையாகத்தான் பட்டது. மகன் இல்லை என்ற குறை கூட தீர்த்து போம். ஆனால் அவள் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. ஆமா, அதுக்கு அவன் ஒப்புக்கொள்ளணுமே. செம்பன் குஞ்சு கேட்டான். சரின்னு சொல்லி போடுறான். அப்புறம் எந்த மரக்கானாவது பொஞ்சாதி வீட்டுல குந்திக்கிட்டு இருக்கானா? சிறிது யோசித்த பின் செம்பன் குஞ்சு பதில் சொன்னான். அவன் ஒண்ணுமே மறுத்துட போறதில்ல. அவன் மகா சாது, ரொம்ப சாது. சரிதான். சக்கியின் கேள்வி வேறொரு திசையில் பாய்ந்து விட்டது. ஒன்னு கேக்குறேன். என்ன கட்டிக்கிட்ட நாள்ல முழுக்க 2 நாள் எங்க வீட்டோட நீ இருந்தியே. என்ன பெத்த அம்மா இருந்தா, எனக்கு அப்பனும் இருந்தான். பழனி பெண் வீட்டோடு தங்குவான் என்று சக்கிக்கு தோன்றவில்லை. செம்பன் குஞ்சுவின் திட்டம் கருத்தம்மாவுக்கு தெரிந்ததும் அதை எதிர்த்தாள். அவள் எதிர்த்து பேசியது சக்கியை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. அவள் கருத்தம்மாவிடம் கேட்டாள். நீ பேசுது ரொம்ப நல்லா இருக்குதே. நாங்க 2 பேருமா சேர்ந்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் மறந்து பேசுறியே நீ. உன்னை 1000 பாடுபட்டு வளர்த்ததுக்கு தண்டனையா இது? கட்டிக்கிட ஒருத்தன் வந்து புட்டான்னு தெரிஞ்சதுமே அம்மாவும் வேண்டாம் அப்பாவும் வேண்டாம்னு உதறிப்புடுவ போலிருக்கே. சக்கையின் வார்த்தைகள் அவள் இதயத்தை தாக்கின.
தனது பேச்சுக்கு இப்படி விபரீத அர்த்தம் எடுத்துக்கொண்டு பேசுவாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. தாய் தந்தையரிடத்தில் அன்பில்லாததா அவள் அப்படி பேசினாள்? மேலும் தன் வீட்டோடு தன் கணவன் தங்குவது கௌரவ குறைவு என்று அவள் எண்ணவும் இல்லை. வயது வந்துவிட்டதென்றாலும் தன் தாய்க்கு என்றுமே அவள் குழந்தைதான். தாயோ அவளுக்காக எதையும் செய்ய சித்தமாக இருக்கிறாள். மேலும் பஞ்சமியை பிரிந்து வாழ முடியுமா அவளால்? வீட்டை விட்டு சென்று விட வேண்டும் என்று எண்ணும் போதே மனம் என்ன பாடுபடுகிறது. இருந்தாலும் அந்த ஊரை விட்டு எப்படியாவது போய்விட்டால் போதும் என்றாகிவிட்டது கருத்தம்மாவுக்கு. அந்த சூழ்நிலையில் இருந்து தப்பி சென்று விட்டால் போதும். கருத்தம்மா உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாள், அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ என்னென்னவோ சொல்லிட்டு போறியே. எனக்கு உன்னையும் அப்பாவையும் தவிர வேறு யார் இருக்காங்க? கருத்தம்மா விக்கி விக்கி அழுது கொண்டே சக்கியின் தோளில் படக்கென்று சாய்ந்தாள். சக்கி அவளை அணைத்து கொண்டாள். சக்கியும் கருத்தம்மாவின் பேச்சை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு விடவில்லை. கருத்தம்மா மனம் நொந்து துடிப்பாள் என்று எதிர்பார்ப்பதற்கும் இல்லை. இதயம் வெடித்து விடும் என்று தோன்றியது. அப்படி அழுதாள் கருத்தம்மா. அவளோடு சேர்ந்து கொண்டு சக்கையும் அழுதாள். கருத்தம்மா சொன்னாள், வந்து இந்த கடற்கரையிலே இருக்க வேண்டாம் எனக்கு. இல்லைனா நாம எல்லாருமே இந்த ஊரை விட்டு போயிடுவோம். சக்கி அன்பு வழிய கேட்டாள். ஏன் அப்படி சொல்லுதே? உணர்ச்சி பெருக்கில் தத்தளித்தவாறு கருத்தம்மா சொன்னாள், நான் இந்த கடற்கரையில இருந்தேன்னா. சொல்லு, என்ன விஷயம்? கருத்தம்மா ஏதோ சொல்ல எண்ணினாள். தனது பேச்சில் வெளியான கோபம்தான் அவளை அழ வைத்து விட்டது என்றுதான் அதுவரையிலும் சக்கி எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் எதையோ எண்ணி அவள் உள்ளூர வருந்துகிறாள். துக்கம் அவள் மனதில் புதையுண்டு கிடப்பது போல் இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு எல்லையில்லாத துயரத்துக்கு அவள் ஆட்பட்டிருப்பாள் என்று சக்கி எண்ணவே இல்லை. விம்மி விம்மி அழுது கொண்டே கருத்தம்மா சொன்னாள், நான் இங்கிருந்தா இந்த கடற்கரையே அழிஞ்சு அதுவும் கதியா போயிடும். ஆமாம் அம்மா, அழிஞ்சே போயிடும். மனதை சித்திரவதை செய்யும் எண்ணங்களை எல்லாம் கருத்தம்மா யாரிடம் வாய்விட்டு சொல்வாள்? மனதில் இருப்பதை ஒன்றை விடாமல் சொல்லிவிட முடியுமா அவளால்? அப்போது சக்கி சொன்னாள், அந்த 4ஆம் மதக்கார என் குழந்தைய சொக்குப்படி போட்டு மயக்கு புட்டாம் போல இருக்கு என்று தனக்குத்தானே அரற்றினாள் சக்கி. கருத்தம்மா அதை ஒப்புக்கொள்ளவில்லை. உண்மையில் யாரும் அவளை சொக்குப்பொடி தூவி மயக்கி விடவில்லை. கருத்தம்மா சொன்னாள், அம்மா, இந்த கடற்கரையில இதுக்கு முன்னால இந்த மாதிரி பொம்பளைகள் இருந்திருக்காங்களா? எந்த மாதிரி பொம்பளைகளை கேக்குற? நான் சொல்றது உனக்கு புரியலையா? ஐயோ, இந்த பொண்ணு என்னமோ கிறுக்கு மாதிரி உளறுதே. எனக்கு பைத்தியம் ஒன்றும் பிடிச்சுடல, தெரிஞ்சுக்கிடத்தான் கேக்குற. இந்த மாதிரி பொம்பளை இன்னொருத்தி இங்க இருந்திருக்காளா? மனதில் இருந்ததை கருத்தம்மாவால் தெளிவாக சொல்ல முடியவில்லை. அவள் எதை குறிப்பிட்டு கேட்கிறாள்? அவளால் அதை விளக்க முடியவில்லை. அவள் மனதோடு அடங்கி கிடந்தது. அந்த கேள்வியின் பொருள், அந்நிய மதக்காரனுக்கு தன்னை கொடுத்துவிட்ட பெண் அந்த கடற்கரையில் எந்த காலத்திலேனும் வாழ்ந்ததுண்டா? இயன்றவரை அடக்கி பார்த்தும் இம்மியும் தணியாத பெருக்கெடுக்கும் காதல் உணர்வுக்கு ஆட்பட்ட பெண் எந்த காலத்திலேனும் அங்கு இருந்ததுண்டா? அதைத்தான் அவள் தெரிந்து கொள்ள துடித்தாள். கணத்துக்கு கணம் ஓங்கி உரம் பெற்ற காதல் வாழ்க்கை இதற்கு முன் யாருக்கேனும் ஏற்பட்டதுண்டா? அந்நிய மதத்தை சேர்ந்த இளைஞனை அறைய பெண் ஒருத்தி காதலித்து அந்த காதல் வெறி அவர்களை நிராசையிலும் ஏக்கத்திலும் அழுத்தியதுண்டா? அந்த காதல் இன்னிசையில் கடற்கரை மணல் துடித்ததுண்டா? இதையெல்லாம் ஒரு தாயிடம் எவ்வாறு கேட்டு தெரிந்து கொள்ள முடியும்? இது போன்ற நிகழ்ச்சிகள் அதற்கு முன்பும் கடற்கரையில் நிகழ்ந்திருக்கலாம். காதல் வாழ்வு முறிந்து நொறுங்கி போன உள்ளத்துடன் அந்த கடற்கரை வழியாக அதற்கு முன்பும் காதலர்கள் நடந்து சென்றிருக்கலாம். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் அவிக்க முடியாத காதல் நெருப்பை நெஞ்சில் புதைத்தபடி ஒரு பெண் மனைவியாகவே காலம் தள்ளி இருக்கலாம், அல்லது தற்கொலை செய்து கொண்டு மாய்ந்திருக்கலாம். அதற்கும் கூட வழி இல்லை என்றால்? ஆனால் கருத்தம்மா தனக்கு மட்டும்தான் இந்த துர்பாகிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாள். ஓர் இளைஞன் அவளை காதலித்து விட்டான்.
அக்கடற்கரையில் உள்ள வேறு பெண்கள் யாரேனும் காதல் வாழ்வில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தனக்கு அப்போது ஏற்பட்டிருந்தது போன்ற பரிதாப நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிராது என்றும் எண்ணினாள் அவள். சக்கி ஆச்சரியம் ததும்ப கேட்டாள். எக்கச்சக்கமா ஏதாவது தப்பு செஞ்சிட்டியா? கேள்வி கருத்தம்மாவுக்கு புரியவில்லை. இல்ல, நீ வயசு பொண்ணு, ஏதாவது? அந்த விஷயம் அத்தனை முக்கியமான ஒன்றாக கருத்தம்மாவுக்கு படவில்லை. ஆனாலும் அவள் உண்மையை சொன்னாள். இல்லம்மா, நான் கெட்டொன்னும் போயிடல. தெம்பான குரலில் அவள் இதை சொன்னாள். கருத்தம்மா சக்கையிடம் ஒன்றை கெஞ்சி கேட்டுக்கொள்ள எண்ணினாள். அவளை எப்படியாவது மீட்டு கரை சேர்த்து விட வேண்டும். இனம் கூற முடியாத பீதி உணர்வு அவளை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. வாயை அகல திறந்து கொண்டு கண் எதிரே நிற்கிறது ஓர் உண்மை. ஏறிட்டு பார்த்தால் திடுக்கிட வைத்துவிடும். அதன் கரிய நிழல் மேலே விடுவதற்கு முன் தப்பி சென்று விட வேண்டும். அவளை கரை சேர்த்து விடுவதாக சக்கி வாக்களித்தாள். அயல் வீட்டு பெண்கள் எல்லோருடைய கவனமும் இப்போது கருத்தம்மாவின் பக்கம் திரும்பிவிட்டது. நெடுங்காலமாக எங்கும் நடந்து வரும் காரியம் ஒன்று அங்கும் நடந்தது. மணப்பெண்ணுக்கு மனை வாழ்க்கையின் மாண்பையும் மகோன்னத்தையும் எல்லோரும் எடுத்துரைத்தனர். மணமாகி செல்கிற பெண் தன் கடமையில் இருந்து வழுவிவிட்டால் அவளுடைய தோழிகளைத்தான் எல்லோரும் குறை கூறுவார்கள். நல்ல பெண் கருத்தம்மாவிடம் சொன்னாள். கருத்தம்மா, ஒரு ஆம்பளைய உங்கிட்ட ஒப்படைக்க போறோம். ஓர் ஆண் பிள்ளை கையில் பெண்ணை ஒப்படைப்பதாக சொல்லவில்லை அவள். காளி குஞ்சு சொன்னாள். நமக்கு வரவங்க எல்லாம் கடலில அலை சீறி பாயிர கடலில நாள் பூராவும் கழிக்கிறாங்க. அதை எப்போதும் நினைவுல வச்சுக்க. குஞ்சி பெண்ணுக்கு ஓர் எச்சரிக்கை விடுக்க ஆசை. பொம்பளைங்க மனசு பூ போல, ரொம்ப கவனமா காலம் தள்ளணும். இவ்வாறு ஆளுக்கொன்றாக ஒவ்வொருவரும் உபதேச மொழிகள் கூறினார்கள். இது போன்ற உபதேசங்களை பிறர் சொல்ல கேட்டவர்கள் அவர்களும் இப்போது மறுபடியும் அவைகளை மற்றொருத்திக்கு வழங்குகின்றனர். அவ்வளவுதான். அதுவும் அவர்களுடைய கடமைதானே. அந்த கடற்கரையை விட்டு வெளியேறி சென்றவர்கள் எவரும் அபவாதத்துக்கு ஆளானதில்லை. இது அவர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒன்றுதானே. எனவே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் களங்கமில்லாத வார்த்தைகள் தாம். அவர்கள் சொல்வதை கருத்தம்மா கேட்டு புரிந்து கொண்டாள். அவள் மனம் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு கேள்விக்கு மட்டும் அவள் விடை தெரிந்து கொள்ள எண்ணினாள். அவள் மனதில் எழுந்த கேள்வி இதுதான். கடற்கரையில் ஒரு பெண் ஒருவனை காதலித்து அவனும் அவளையே நம்பிக்கொண்டிருக்கையில் வேறொருவனை அவள் மணந்து கொண்டதுண்டா? இந்த கேள்வி அவள் மனதை நிரப்பிக் கொண்டிருந்தது. இருந்தாலும் அதை அவள் வாய்விட்டு கேட்கவில்லை. அப்படியே ஒருத்தி வாழ்ந்திருந்தாள் என்றால் துரதிர்ஷ்டம் பிடித்த அந்த பெண்ணின் வரலாறு தான் என்ன? எல்லோருடைய தூற்றுதலுக்கும் பழி சொற்களுக்கும் ஆளான துரதிர்ஷ்டசாலியான ஒரு பெண்ணின் ஆத்மா அடங்காத தாகத்துடன் கடற்கரை காற்றில் பறந்து திரிந்து கொண்டிருப்பது போல் சில சமயம் கருத்தம்மாவுக்கு தோன்றும். அதோடு தனிமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவளுக்கு முற்றிலும் விளங்காத ஒரு மொழியில் ஒரு சோக நாடகத்தை இனம் தெரியாத ஒரு குரல் காதோறும் முணுமுணுத்து கொண்டிருப்பது போலவும் ஒரு பிரம்மை தட்டும். அவளைப் போலவே துயர கண்ணீர் சிந்திய பெண்கள் அதற்கு முன்பும் அந்த கடற்கரையில் இருந்திருக்கின்றனர். கடற்கரை காற்று அந்த கதையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே கதையைத்தான் அலையோசையும் கூறுகிறது. கடற்கரை புழுதி மண்ணும் அக்கதையை அறியும். அதோடு வாழ்க்கை ஏமாற்றிவிட்ட அந்த பெண்களின் எலும்பு துண்டுகள் இன்று தூள் தூளாகி கடற்கரை மண்ணோடு கலந்து விட்டன. அந்த எலும்பு துகள்கள் இன்னும் மண்ணில் கிடந்து துடிக்கின்றனவோ என்னவோ. ஒரு நாள் கருத்தம்மா நல்ல பெண்ணிடம் கேட்டாள். சித்தி, கெட்டு போன பொம்பளைகள் இதுக்கு முன்னால இங்க இருந்திருக்காங்களா? ஆமாம், இருந்திருக்கிறார்கள். அபூர்வமாக ஓரிருவர் இருந்திருக்கிறார்கள். அந்த சம்பவங்களும் இன்று கதையாய் வழங்கி வருகின்றன. அவர்கள் வேண்டுமென்றே தவறிவிடவில்லை. இன்று கடற்கரையில் பலரும் பாடுகிற பாடல் உண்மையிலேயே நிகழ்ந்த சம்பவத்தை ஆதாரமாக கொண்டதுதான். அவள் கற்பை இழந்து விடவே அலைகள் மலை உயரம் மேலெழும்பி கரையை அப்படியே கபளீகரம் செய்து விட்டன. கொடிய விஷப்பாம்புகள் அங்கும் எங்கும் இழைந்து திரிந்தன. குகை போன்ற வாயை திறந்து கொண்டு
விசித்திரமான கடல் பிராணிகள் கூட்டமாக எழுந்து வந்து தோணிகளின் பின்னால் பாய்ந்து நெருங்கின. இதெல்லாம் பழங்கதை. அந்த பழைய பாடலின் சில அடிகளை நல்ல பெண் பாடி காட்டினாள். அதுவும் ஒரு காதல் கதைதான். ஒரு சமயம் சில வருடங்களுக்கு பிறகு அவளுடைய கதையை அடிப்படையாக கொண்டும் அதே போன்ற பாடல் பிறக்குமோ? நல்ல பெண் சொன்னாள். அன்னைக்கெல்லாம் கடற்கரையில நல்ல கட்டு இருந்தது. கருத்தம்மா ஆவலுடன் கேட்டாள். இன்னைக்கு இன்னைக்கு எல்லாத்துலயும் காத்துல பறக்க விட்டு புட்டு திரியிறவங்களும் உண்டு. ஆம்பளைங்களும் முந்தி இருந்த மாதிரி இல்ல. பழைய ஒழுங்கு முறையிலிருந்து இன்று பலர் வழுவி சென்று விட்டனர். இருந்தாலும் கடல் தாய் பெற்ற பெண்கள் இன்றும் தங்கள் கற்பை காத்து மானத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். அண்டை வீடுகளில் உள்ள குழந்தைகள் எல்லாம் வந்து விசாரித்தன. கருத்தம்மா அக்கா, நீ போறியா? அந்த பெண்களிடம் முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை கூற எண்ணினாள் கருத்தம்மா. அவர்கள் கடற்கரையில் அங்கும் இங்கும் சருகு போல் பறந்து திரிந்து கொண்டிருக்க கூடாது. எல்லா குழந்தைகளிடமும் இதை கூறிவிட வேண்டும் என்ற ஆசைதான் அவளுக்கு. கருத்தம்மா எல்லோரிடத்திலும் விடை பெற்று கொண்டு விட்டாள். அந்த கடற்கரையில் தான் அவள் பிறந்து வளர்ந்தாள். இப்போது அந்த ஊரை விட்டே வெளியேறப் போகிறாள். இருந்தாலும் அந்த கடற்கரையை அவளால் மறக்க முடியுமா? இனிமேல் அவள் போகவிருக்கும் ஊர் எப்படி இருக்குமோ? அவள் மனதில் பலவிதமாக எண்ணி பார்த்து கொண்டாள். இங்கு போல் அங்கும் கதிரவன் பொற்கிரகணங்களை நாற்புறமும் வீசிக்கொண்டுதான் ஆழ்கடலில் முக்குளிப்பானோ? இங்கே புயலில் அகப்பட்டு கொண்டு தத்தளிக்கும் வேளையில் கூட கடல் தனி சோபையுடன் காட்சியளிக்கிறது. இங்கு கடல் என்றுமே அவள் உள்ளத்தில் பீதியை கிளப்பியதில்லை. துரதிர்ஷ்டசாலியான அந்த பெண்ணின் சோகமயமான இசை இந்த கடற்கரை எங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த காற்று அன்புமயமானது. அந்த கடற்கரையும் இதுபோலத்தான் இருக்குமோ? யாரால் சொல்ல முடியும்? அங்கு வாழும் மனிதர்களும் எப்படிப்பட்டவர்களோ? அவர்களும் ஈர நெஞ்சம் படைத்தவர்களாக இருக்கலாம், அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அவளை அன்புடன் போற்றி வளர்த்த இந்த கடற்கரை தனி சுவை கொண்டது. அதை விட்டு பிரிந்து செல்லவிருக்கிறாள் அவள். ஜட பொருள்கள் இடத்திலும் விடை பெற்று கொண்டு விட்டாள். இரவு, பால் நிலவு, கடல் அமைதி நிறைந்து காணப்பட்டது. நிலவு பேரழகுடன் பால் போன்ற ஒளியை வீசி கொண்டிருந்தது. கடற்கரையில் அவ்வேளையில் எழுந்த இனிய கீதம் நிலவில் கலந்து எங்கும் ஒலித்தது. ஃபரி குட்டிதான் பாடினான். செவி நிறைந்தது அந்த பாட்டில். ஆனால் கருத்தம்மாவின் காதில் அது ஃபரி குட்டியின் குரலாக கேட்கவில்லை. ஃபரி குட்டி என்ற தனி மனிதன் அவளுடைய புலன்களில் இருந்து மறைந்து விட்டான். ஆனந்தமயமானதோர் உலகுக்கு அவள் அழைத்து செல்லப்பட்டாள். நிலவொளி பறந்து கிடக்கும் அந்த கடற்கரை அவளை கை காட்டி அழைத்தது. வாழ்க்கை இன்பம் வா வா என்று அவளை ஆசையோடு அழைக்கிறது. அவள் பிரிந்து செல்லவிருக்கும் அந்த கடற்கரையில் இருந்து அந்த அகால வேளையில் எழுந்த அந்த கீதம், ஆஹா, எத்தனை அற்புதமாக இருக்கிறது! அப்போது அவள் மனதில் வட்டமிட்ட கடற்கரை நினைவுகள் தாம் கணக்கில் அடங்குமோ? இசை இன்பம் அவள் மனதில் புகுந்து விட்டது. கருத்தம்மா மெதுவாக எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். ஃபரி குட்டியின் உருவம் அவள் முன்னால் வந்து நின்றது. அவன் அவளைத்தான் அழைக்கிறானா? அந்த பாட்டை தவிர வேறு எதுதான் அவளுக்கு மனசாந்தியை தரப்போகிறது? அவனோ இன்று மட்டுமல்ல, என்றென்றும் பாடிக்கொண்டுதான் இருக்கப் போகிறான். அவள் எங்கிருந்து சென்ற பின்பும் அவன் விடாமல் பாடிக்கொண்டுதான் இருப்பான். அது பிறர் காதில் விழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அவனுக்காக. ஆமாம், அவனுக்காக மட்டும்தான். அப்போது சக்கி தூங்கிக் கொண்டிருந்தாள். செம்பன் குஞ்சவும் அங்கு இருக்கவில்லை. ஆள் அரவமே இல்லாமல் வெறிச்சென்று இருந்தது கடற்கரையும். கதவை திறந்து கொண்டு வெளியேறிவிட வேண்டும் என்ற ஆசை உந்தியது அவளை. பாடுகிறவனின் இதயம் வெடித்து விடவில்லை. அதற்காகத்தான் அவனும் பாடிக்கொண்டிருக்கிறான் போலும். அன்று குலைந்து அழிந்து போன முக்குவ பெண்ணின் சோக வரலாற்றை கூறும் சில அடிகள்தாம் அப்போது காதில் விழுந்து கொண்டிருந்தன. அந்த அடிகள் நல்ல பெண் ஏற்கனவே கருத்தம்மாவுக்கு பாடி காட்டியவைதாம். அவை இப்போது அவளுக்கு நினைவில்லை.
ஆனால் அவ்வடிகளில் ஊறி நின்ற காவிய ரசம் இப்போதும் அவள் மனதை கொள்ளை கொண்டது. இனம் தெரியாத விரல்கள் மனத்தந்தியை மீட்டிய வண்ணம் இருந்தன. அன்று அழிந்து போன முக்குவ பெண்ணும் இதை போன்ற பாடலை கேட்டு மனதை பறி கொடுத்து அந்த இசை இன்பத்தை நோக்கி ஓடி சென்றாளோ என்னவோ. அவளையும் அன்று பூரண நிலவு ஆசை காட்டி அழைத்திருக்கலாம். இப்போது மீண்டும் ஒருத்தி அதே போல் ஓடி செல்ல போகிறாள். மீண்டும் கடல் அலைகள் வானம் முட்ட எழுந்து நர்த்தனம் செய்யும். கொடிய மிருகங்கள் மேல் எழுந்து வந்து குகை போன்ற வாயை பிளக்கும். கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் மீண்டும் கரையோரம் இழைந்து செல்லும். இப்போது மற்றொரு சிந்தனை அவளை ஆட்கொண்டு விட்டது. அவள் அந்த கடற்கரையை விட்டு போகப் போகிறாள். அவளோடு அன்று வரையிலும் உறவு கொண்டிருந்த எல்லாவற்றையும் துறந்து செல்லப் போகிறாள். எதை வேண்டுமானாலும் இழந்துவிட அவள் சித்தம் பூண்டு விட்டாள். கடற்கரை நிலவிடம் அவள் இன்னும் விடை பெற்று கொள்ளவில்லை. நிலவில் தேஜஸும் காந்தியும் பெற்று எழிலுடன் விளங்கும் கடல் இடத்திலும் அவள் இன்னும் விடை வாங்கி கொள்ளவில்லை. நிலவில் எழும் அற்புதமான இன்னிசை அதனிடத்திலும் இன்னும் அவள் விடை பெற்று கொள்ளாமல் தான் இருக்கிறாள். நிலவை வீசும் தெய்வதூதனே, நான் சென்று வருகிறேன் என்று இன்னும் அவள் சொல்லிக் கொள்ளவில்லை. ஒரு கால் அடுத்த நாளும் அவள் ஊரை விட்டு செல்வது வரை, வரும் நாட்கள் முடிவது வரையிலும் கூட அப்பாடல் எழாமலே இருந்து விடலாம். பாடி பாடி அவனுக்கு தொண்டை கிழிந்து போனாலும் போய்விடும். ஒரு சமயம் பாடும் வழக்கத்துக்கே அவன் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அப்போது கடற்கரை நிலவின் எழில் முகம் மிகவும் வாட்டமுற்று போய்விடாதோ? மனதில் ஆவேசம் பூண்ட உணர்ச்சி அலைகள் எழுந்த வண்ணமாகவே இருந்தன. இனிமேல் எந்த காலத்திலும் அந்த நிலவொளியோடு அதன் இனிய கீதத்தோடு இரண்டர கலக்க முடியாமல் போனாலும் போய்விடுமோ? கடைசி முறையாக அவளுக்கு வாய்க்கும் சந்தர்ப்பம் இதுதானோ? அப்படியானால் இந்த அரிய சந்தர்ப்பத்தை இழந்துவிட அவள் தயாராக இல்லை. அது அவளால் முடியவும் முடியாது. மீண்டும் ஒரே ஒரு முறை, வேண்டுமானால் கடைசியாக அந்த கடற்கரையில் கிடக்கும் தோணியின் மறைவுக்கு சென்று வரட்டும். அவள் வாழ்நாளில் இனிமேல் ஒருபோதும் மனதால் கூட எண்ணத்தகாத பேரின்பத்தை ஒரு முறையேனும் அவள் அனுபவித்து மகிழட்டும். கடற்கரையில் சிறு பெண்ணாக ஓடித் திரிந்தாள் அவள். பின்னால் இளமங்கை பருவத்தை அடைந்தாள். எல்லோரிடத்திலும் அன்பை சொரிந்தாள். இனிமேல் சூறை காற்றும் தோணியை விழுங்கும் சுழிகளும் கொடிய பிராணிகளும் நிறைந்த கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் அரையனின் கற்பு நெறி பிறழாத வாழ்க்கை துணைவியாக விளங்கப் போகிறாள். இப்போது அதன் தலைவாசலை எட்டிவிட்டாள் அவள். வரப்போகும் வாழ்க்கை உயிர் நிறைந்தது, ஆழம் நிறைந்தது, பொருள் வாய்ந்தது. பஞ்சு போல் காற்றில் பறந்து திரிந்த காலம் சென்று மறைந்து விட்டது. அதன் கடைசி நாளை அவள் அனுபவிக்க கூடாதா? ஆனாலும் கருத்தம்மா மனதில் ஒரு பயம். தன்னிடத்தில் அவளுக்கு இருந்த நம்பிக்கை கழன்று விட்டது. எந்த நிமிடமும் தவறிவிடலாம், பாவ உலகில் வழுக்கி விழுந்து விடலாம் என்று தோன்றியது. இதுகாரும் இந்த பயம் அவள் மனதில் எழுந்ததில்லை. சின்ன முதலாளி, இனிமேலும் நீங்கள் பாடிக்கொண்டிருப்பது நியாயமா என்று வாய்விட்டு கேட்க வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. தயவு செய்து பாடாமல் இருங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தது. கடற்கரை சந்திரனின் உணர்ச்சியை இன்னுமா தூண்டிக் கொண்டிருப்பது? ஃபரே குட்டியிடம் அவள் எதையோ சொல்ல எண்ணினாள். தன்னை மன்னித்து விட வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்ள வேண்டும். கருத்தம்மா எழுந்திருந்தாள். மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். எங்கும் வெண்ணிலவு பொழிந்து கொண்டிருந்தது. கடற்கரையை நோக்கி அவள் நடந்து சென்றாள். தென்னை மரங்களின் நிழலில் மறைந்து சென்றவாறு அவள் கடற்கரையை அடைந்தாள். பாட்டு திடீரென்று தடைப்பட்டு நின்றது. விடாமல் பாடி தன் தெய்வத்தை கண்முன் வரும்படி செய்து விட்டானா? கன நேரத்துக்கு தன்னுடைய கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. கருத்தம்மா, நீ போறையா என்று கேட்டான் அவன். இதை தவிர வேறு எதை அவன் விசாரிக்க முடியும்? நீ போயிட்டா அப்புறம் உனக்கு என் ஞாபகம் இருக்குமா? அவன் மனதில் உண்மையிலேயே எழுந்த சந்தேகம் அது. நீ என்னை மறந்து புட்டாலும் நான் என்னைக்கும் இந்த கடற்கரையில உட்கார்ந்து பாடிக்கிட்டிருப்பேன். வயசாகி பல் விழுந்து தொண்டு கிழமானாலும் சரி, நான் பாடிக்கிட்டு தான் இருப்பேன் என்றான் அவன்.
கருத்தம்மா தன் மனதில் எண்ணியதை வாய்விட்டு சொன்னாள். முதலாளி, ஒன்னு சொல்ற, அப்படி செய்யுங்க. மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு வியாபாரத்தையும் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஃபரீக்குட்டி மௌனமாக இருந்தான். கருத்தம்மா தொடர்ந்து பேசிக்கொண்டே போனாள். முதலாளி, நீங்க என்னை அடியோடு மறந்துடணும். நாம 2 பேரும் கூடி பேசிக்கிட்டு இருந்ததையும் அடியோடு மறந்துடணும். ஃபரீக்குட்டி அதற்கும் பதில் சொல்லவில்லை. கருத்தம்மா மீண்டும் பேசினாள். அதுதான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இத்துடன் அவள் பேச்சை முடிக்கவில்லை. நாங்க வாங்கியிருக்கிற பணத்தை எப்படியும் நான் போறதுக்கு முன்னாலேயே கொடுத்துடுவோம், உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும். அதை முற்றிலும் கூறி முடிக்கவில்லை அவள். எல்லா சந்தோஷங்களையும் அருள பிரார்த்திப்பேன் என்றுதான் அவள் சொல்ல எண்ணியிருக்க வேண்டும். ஆனால் அதை சொல்லலாமா என்ற சந்தேகம் வந்து தடுத்து விட்டது. ஒரு அறைய பெண் தன் புருஷனின் நன்மைக்காக மட்டும்தான் பிரார்த்தனை செய்யலாம். யாரை அவளுடைய கரங்களில் ஒப்படைக்கிறார்களோ அவன் அல்லவா அவள் புருஷன். மற்றொருவனின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது குல தர்மத்துக்கே எதிரான காரியம் அல்லவா? ஆனால் தன் நினைவின்றியே சில வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து வெளியே நழுவி விழுந்து விட்டன. நான் என்னைக்கும் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். எதுக்காக? அது வேண்டாம். சில நிமிஷங்கள் மௌனத்தில் கழிந்தன. பேசுவதை விடவும் பொருள் நிறைந்த நிமிஷங்கள் அவை. ஒரு பறவை தென்னை மரத்தில் இருந்து ஜிவ்வென மேல் எழுந்து வானத்தில் பறந்து சென்றது. தான் கண்டு கொண்ட காட்சிகளை உலகெங்கும் பறைசாற்ற செல்லுகிறதோ? சற்று தொலைவில் ஒரு நாய் அவர்களையே உற்று பார்த்தபடி நின்றது. சாட்சிகள் 1க்கு 2ஆகிவிட்டனவா? ஃபரீக்குட்டி சொன்னான். இந்த கடற்கரையில நாம ஓடியாடி திரிஞ்சதும் கிழிஞ்சல் பொறுக்கி விளையாடினதும் எல்லாம் கதையாய் முடிஞ்சு போச்சு. பெருமூச்சு விட்டு கொண்டே அவன் மேலும் சொன்னான். அந்த காலம் முடிஞ்சு போச்சு. நான் மட்டும் இனிமே இங்க தன்னந்தனியா நாளை எண்ணிக்கிட்டு இருக்கணும். அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் மனதை பிளந்தன. சொல்லிக்கிட்டு போக நீ வரமாட்டேன்னு தான் எண்ணிக்கிட்டு இருந்த. கடைசியில் அவன் கூறி முடித்தான். இந்த பாரு, எனக்கு யாரு பேரிலும் வருத்தம் இல்லை. நீ மட்டும் சொல்லிக்காம போயிருந்தா என் மனசு ரொம்ப வருத்தப்படும். ஒருவேளை அப்படியே நீ நடந்துகிட்டாலும் நான் வருத்தப்படுறதுல அர்த்தம் கிடையாது. உன் மேல எனக்கு கொஞ்சமும் கோபம் இல்லை. கைகளால் முகத்தை மூடியவாறு அழுது கொண்டிருந்தாள் கருத்தம்மா. ஃபரீக்குட்டி அதையும் கவனித்தான். கருத்தம்மா, எது கழற? பழனி ரொம்ப நல்லவன், கெட்டிக்காரன். அவன் குரல் தழுதழுக்க சொன்னான். உனக்கு எல்லாம் நல்லபடியா வரும். அதற்கு மேல் கருத்தம்மாவாலும் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. அவள் சொன்னாள். நான் செத்து போயிட்ட, இனிமேலாவது என் மனசை குத்தாம விட்டுடுங்க. அவள் சொன்னது ஃபரீக்குட்டிக்கு புரியவில்லை. அவள் மனம் புண்படும்படி முரட்டுத்தனமாக எதையாவது பேசிவிட்டோமோ என்ற எண்ணத்தில் தடுமாறினான் அவன். அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே. அவளுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. எப்படியானாலும் உங்களுக்கு மன கஷ்டமாய்தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்ற? எப்படியும் அவள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை என்று சத்தியமிட்டு சொன்னான் அவன். நான் இங்கே உட்கார்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன், முடிஞ்ச வரை சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருப்பேன் என்றான் அவன். அவள் பதில் சொன்னாள். எங்கேயோ இருக்கின்ற திருக்குன்ற புழை கடற்கரையில உட்கார்ந்து நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படியே பாடி பாடி தொண்டை கிழிஞ்சு செத்தே போயிடுவேன். அப்போ இந்த கடற்கரை நிலாவுல 2 ஆத்மா எப்போதும் பறந்து திரிஞ்சுகிட்டு இருக்கும். ஆமா என்றான் ஃபரீக்குட்டி. அவள் பேசாமல் மெதுவாக அங்கிருந்து நடந்து சென்றாள். ஆம், அவள் விடை பெற்று கொண்டு விட்டாள். அவன் கண் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஆம், அவன் அவளுக்கு விடை கொடுத்து விட்டான். அவர்கள் பிரிந்தனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.